இதில் இன்றைக்கி நாம் இந்த முக்கியமான விஷயம், அந்த ஷியா சுன்னி பிரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு லெட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு அந்த ஹதீஸு பார்ப்போம். அந்த ஹதீஸுக்கு அப்புறம் அந்த ஹதீஸில் என்ன பிரச்சனை வருதுங்கிறத பார்ப்போம். இதில் ஷியாக்களுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த எழுதுகோலை ரசூல்லாட்ட கொடுத்துருந்தா அவர் கண்டிப்பாக எனக்கு அப்புறம் அலி கலீஃபாவாக வரணும், இந்த ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் தான் ஆட்சி செய்யணும்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய வாதம். சுன்னத் ஜமாத்துடைய நம்மளுடைய வாதம் என்ன அப்படின்னா, இல்லை அபூபக்கருக்கு தான் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய வாதம். ரெண்டுமே யூகம் தான். இந்த இடத்துல எது கரெக்டுன்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது. ரசூல்லா அபூபக்கருக்கும் வசியத் செய்யலை. ஏன்னா அந்த அளவுக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியாத ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கல. அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியிருக்கிறாங்கிறது. அதனால் முதல்ல அந்த ஹதீஸு பார்த்துட்டு அதில் வரக்கூடிய விமர்சனங்கள் ஷியாக்கள் என்ன வைக்கிறாங்க, அந்த விமர்சனங்கள் சரியா இல்லை அது தப்பா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த ஹதீஸு பார்த்தோம் அப்படின்னா, புகாரில் 4431 4432 ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறப்பின் வேதனை அதிகமாகியது. அந்த கடைசி நேரத்தில் வேதனை அதிகமாகுது. என்னிடம் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ஒரு கடிதம், உங்களுக்கு ஒரு வசியத்தை எழுதி கொடுக்குறேன், அதன் பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்கிறார். உங்ககிட்ட ஒரு ஏட்டு கொண்டாங்க, எழுதி கொடுங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இந்த கண்டிஷன் பார்த்தா தெரியுமில்ல, பேஷண்ட்டுடைய கண்டிஷன் ரொம்ப பலவீனமான நிலைமையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேதனையை உணர்ந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்மிடம்தான் அல்லாஹ்வின் வேதம் இருக்கிறது, நமக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட தான் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குல்ல, நமக்கு அதுவே போதும், ரசூலுல்லாவை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா எழுதுறது ஒரு மேட்ரா டப்புன்னு, ஆனால் எழுதுறது நம்ம காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. எலும்புல எழுதுறது சாதாரண விஷயமா? செதுக்கணும், அதாவது ஒரு கல்லில் சிற்பி செதுக்கிற மாதிரி செதுக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு சிரமமான வேலை. இதுலேருந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, ரசூல்லா எழுதணுங்கிறாங்க. ரசூல்லா எழுத தெரியுங்கிறது இதுலேருந்து உருவாகுது. ரசூல்லா எழுதுறவரை கூப்பிடுங்க, ஒரு எழுத்தாளரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடல. நான் சொல்கிறேன் இவர் எழுதட்டும் அப்படின்னு சொல்லலை, நான் எழுதி தர்றேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஏடையும் இதையும் கொடுங்க, நான் எழுதி தரேங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சிரமப்பட்டு எழுதுவார்ல, அந்த சிரமம் ரசூல்லா பேசுகிற சிரமம். இந்த போலீஸ்லேயே பாருங்கள், அந்த அடிபட்டு ஏதாவது இது பட்டிருப்பாங்க, போய் வாக்குமூலம் வாங்குறது போவாங்க, பக்கத்தில் டாக்டர் இருந்தால் என்ன பாரு, வேணாம் விடுங்க சிரமமாக படுறாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி வெறும் கேஷுவலாக ரசூல்லாவுடைய வலியை உணர்ந்ததுனால, அந்த முஹப்பத்தில் அது கெடுத்து விடுறதுக்காக கிடையாது. ஏதோ பின்னாடி யாராவது விரும்புவாங்களா ரசூல்லா மரணிப்பாங்கன்ட்டு? எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, உமர்லையும் என்ன நினச்சிருப்பாங்க, நோய் ரெடி ஆயிடுவாங்க, 2 நாளில் ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அபூபக்கர் தான் உணர்ந்தார் ரசூல்லா மரணிப்பாங்கன்ட்டு. அழுது யார்? அபூபக்கர் தான். உமர் அழுவலை, பின்னாடி தான் அபூபக்கர் சொல்கிறாரு அன்னிக்கே ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, முதல்ல அதிர்ச்சியானது யார்? ரசூல்லா மரணிச்ச உடனே ஸ்தம்பிச்சு போனது யார்? உமர் ரலியல்லாஹு தான். அவர் தான் ஒத்துக்கல, ரசூல்லா எப்படி மரணிப்பாங்க, அவங்க எந்திரிப்பாங்க, தூங்கிட்டு தான் இருக்காங்கிறாங்க. அப்போ புரிஞ்சுங்க அவருக்கு எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். ரசூல்லா மரணிக்க போகிறாங்க, ஒரு வசியத்தை எழுத போகிறாங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்காது. நோயாளியை ஏன் தொந்தரவு பண்ணோம், எந்திரிச்சு நல்லாயே எழுதுட்டுமே, ஒரு 4 நாள் கழிச்சு எழுதுட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் உமர் ரலியல்லாஹு இது பேசியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, உமர் ரலியல்லாஹு இந்த கருத்து சொன்ன உடனே மக்கள்லாம் நிறைய பேர் சுற்றி இருக்கிறாங்க, ஆளாளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே இது ஒரு பிரச்சனை எப்பயுமே நடக்கும். ஒரு ஜமாத்துலங்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும், 2 டீமாக டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 2 டீமாக பிரிஞ்சு, சில பேர் உமர் சொல்கிறது தான் கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து, சில பேர் என்னங்கிறாங்க, இல்லை என்ன இருந்தாலும் ரசூல்லா கேட்குறத கொடுத்துருக்கணும், எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது 2 பிரச்சனையாக வருது. அதனால் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, என்னை விட்டு எழுந்து போங்க, இந்த மாதிரி சர்ச்சை என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சச்சரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. அது பின்னாடி இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, ரசூல்லா பக்கத்தில் இருந்து இந்த சச்சரவு பண்ணக்கூடாது, இது தப்புங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க பண்ணது தான் தப்பே தவிர உமர் ரலியல்லாஹு பண்ணது தப்பு கிடையாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அந்த மாதிரி ஆள், ரசூல்லா ஏதாவது பேசினாலும் ரசூல்லாவுக்கு ஐடியா கொடுக்குற பொசிஷனில் ரசூல்லா வச்சுருந்தாங்க. அவரை ரசூல்லாவுக்கு எல்லாரும் ஐடியா கொடுக்கவும் கூடாது, கொடுத்தா தப்பு. ஆனால் தினமும் இரவு இஷா தொழுகைக்கு அப்புறம் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கிடுங்க, சைத்தானுடைய அந்த கெட்ட வேலையை ஈடுபடுத்திடுவோம் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல்லா சொல்லுவாங்க.
ஆனால் தீனுடைய விவகாரங்கள் பேசுறதா இருந்தால் நீங்கள் தூங்காமல் இருக்கலாம். எப்பயுமே இஷா முடிஞ்சு அபூபக்கர், உமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ஆட்சி சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் நடத்துவாங்க. அப்போ ரெகுலரு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலோசனை உமர் ரலியல்லாஹு கொடுக்கறது ரெகுலரு. ஆனால் மற்ற ஆட்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு கருத்து சொல்கிறாங்க, ஸோ நமக்கும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, நாமளும் கருத்து சொல்கிறதுக்கு தகுதி படைச்சவங்க நினச்சிட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே உமர் ரலியல்லாஹு பேசுனதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை, சச்சரவு உமர் ரலியல்லாஹு பண்ணல, பின்னாடி இருக்கிற மக்கள் வந்து கூச்சல் பண்ணுறாங்க. அப்போ அதில் 2 குரூப் ஆனங்காட்டி ரசூலுல்லாஹ் என்னங்கிறாங்க, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இப்னு அப்பாஸ், இந்த ஹரீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எழுத நினச்ச லெட்டரை விட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. பின்னாடி சொல்கிறாங்க, இந்த கர்பலாவுடைய போக்குள்ள நேரத்துலலாம் இவங்க இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இதை வச்சு யூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மரணத்துக்கு அப்புறம் இந்த ரசூலுடைய குடும்பத்தினர் மேலே ஏராளமான வன்மை, அதாவது ஏராளமான சிரமங்கள் வந்து அவங்க மேலே வந்து சாட்டப்படுது. அப்போ இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது ஒரு இஷ்யூ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த லெட்டரை வந்து தடுத்து விட்டது யார், உமர் ரலியல்லாஹு. இந்த லெட்டர் மட்டும் அன்றைக்கே எழுதியிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி இது வந்து அப்போவே வந்து கற்பனைகளாக கதைகள் வந்து கட்டிவிடப்படுது. இது நிறைய சம்பவங்களாக நீங்கள் ஹதீஸில் பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு தாபீன் வந்து கேட்குறாரு, நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுக்காக வசியத் ஏதாவது எனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு அலிக்காகத்தான், அலிக்கிடம்தான் செல்ல வேண்டும் என்று வசியத் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை என் மடியில் தான் உயிர் பிரிஞ்சிச்சு, எனக்கு தெரியாமல் எப்படி இதை வசியத் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது புகாரில் 2741. அதாவது முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் எந்த கருத்து வந்துருச்சு, இந்த வசியத்து அலி ரலியல்லாஹு பேரில் பண்ணியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த அந்த லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்கங்கிற அந்த கருத்து எப்போ வருது, முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே வந்துருச்சு. அதுதான் ஷியாக்களுடைய இன்னைக்கும் அக்கீதா. அவங்க வந்து இமாமத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க. இமாமத்துனா இந்த உம்மத்துக்கு வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் மட்டும்தான் தலைமை தாங்கணும், அது ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியாக அந்த ஆன்மீக தலைமையாக இருந்தாலும் சரிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட்.